நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆலயத்தில் எத்தனையோ சிறப்புகள் நிறைந்த அற்புதம் நிறைந்த கோவில்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இருந்தாலும் எந்த கோவிலில் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் இருக்குது. இந்த கும்பகோணம் வரதராஜ பெருமாள் கோவிலில் சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு அத்திவரதர் பார்த்திங்களா பாதாள அறையிலிருந்து வெளிவந்து அருள் பாலிக்கிறார். இது எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ஆலயம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பிரம்மன் கோவில் தெருவில் கடந்த 1739ஆம் ஆண்டு கட்டப்பட்ட வரதராஜ பெருமாள் வேதாரண்ய பெருமாள் கோவிலானது இருக்குது. இந்த கோவிலில் அத்தி மரத்தினால உருவாக்கப்பட்ட அத்திவரதரை தரிசனம் செஞ்சாலே சகல தோஷங்களும் முன் ஜென்ம பாவங்கள் நிச்சயமா விலகும். மேலுமே கடந்த 1915ஆம் ஆண்டு அத்திவரதர் பாதாள அறையில் இருந்து வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதற்கு பிறகு சுமார் 98 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2013ஆம் ஆண்டு அத்திவரதர் வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள் கொடுத்தாரு. இந்த நிலையில் சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு 1/3/2026 முதல் வரக்கூடிய 10ஆம் தேதி வரைக்குமே ஸ்ரீதேவி மூதேவி தாயாரோட வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். மேலுமே இந்த டைமில் நம்ம முக்கியமாக என்ன செய்ய வேணும், இந்த ஆலயத்திற்கு சென்றால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீரும், மேலுமே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த விஷயங்கள் என்ன, பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்கள் தான் உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்காக பார்த்தீங்களா 1/3/2026 அன்று மாலை 1.5 அடி உயரத்தில் அத்தி மரத்தால் செய்யப்பட்ட அத்திவரதர் பாதாள அறையிலிருந்து எடுத்து வரப்பட்டு தைலக்காப்பு அலங்காரம் செஞ்சு சிறப்பு தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களோட பார்வைக்காக கோவில் மண்டபத்தில் வைக்கப்பட்டது. மேலுமே இந்த விழா நாட்களில் தைலக்காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவை இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக அங்கே நடக்கும். தினமுமே காலையில் 8 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும், மாலையில் 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரைக்கும் சாமி தரிசனம் நம்ம செய்யலாம் அப்படின்னு நிர்வாகிகளுமே தெரிவிச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்துமே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அத்திவரதரை தரிசனம் செஞ்சு வராங்க. ஏற்கனவே இது போன்று பார்த்தீங்களா காஞ்சிபுரம் அத்திவரதர் பார்த்தீங்களா 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது வழக்கமாகவே இருக்கு. இது வருகிற 10ஆம் தேதி வரைக்குமே அத்திவரதரை தரிசனம் செய்ய ஏற்பாடுமே செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நாட்களில் தினமுமே காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் தைலக்காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவை இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இந்த ஆலயத்தில் நடைபெறும். கும்பகோணம் மேற்கு காவல் ஆய்வாளர் சிவக்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியிலும், மாநகராட்சி ஆணையர் காந்திராஜ் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தூய்மை மற்றும் சுகாதார பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை பார்த்தீங்களா தர்ம பரிபாலன் கமிட்டி நிர்வாகிகள் செஞ்சிருக்காங்க. இந்த அத்திவரதரை நம்ம மனமாற வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா, நம்ம தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா சகல தோஷங்கள் முன் ஜென்ம பாவங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னும், நம்ம நினைத்த காரியங்கள் அப்படியே கைகூடும் அப்படின்னு ஐதீகம். மேலுமே இந்த நிலையில் சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை முதல் வருகிற 10ஆம் தேதி வரைக்கும் அத்திவரதர் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோட பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். இதற்காக ஆகம பூஜைகளோட பார்த்தீங்களா ரொம்ப சிறப்பாக நிறைய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளுமே செஞ்சுருக்காங்க. இதற்காக ஆகம விதிகளின்படி பூஜைகளுட நேற்று சனிக்கிழமை மாலை அத்திவரதரை பாதாள அறையிலிருந்து வெளியே எழுந்தருள செஞ்சாங்க. தொடர்ந்து அத்திவரதர் பிரம்மன் கோவிலுக்கு வீதி உலாவாக புறப்பட்டு மீண்டும் கோவிலை வந்தடைவார். அதுக்கப்புறம் அத்திவரதர் தாயாருக்கு தைலக்காப்பு, அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரமே செய்யப்படுவாங்க. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனமே செய்வாங்க. விழா நாட்களில் தைலக்காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவையானது ரொம்ப சிறப்பாக நடைபெறும். தினமுமே காலை 8 மணி முதலும் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் அத்திவரதரை நீங்கள் தாராளமாக தரிசனம் செய்யலாம். உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அது எல்லாமே கடவுள்கிட்ட மனதார வேண்டிக் கொண்டு நீங்கள் இந்த டைமில் விரதம் இருந்து வழிபட்டீங்களா அப்படின்னா நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். அத்திவரதர் பார்த்தீங்களா காஞ்சிபுரத்தில் மட்டும் இல்லாமல் கும்பகோணத்திலுமே இருக்கிறாருங்க. இது வரைக்கும் இவரை பற்றி அறிந்தது கிடையாது, இவரை தரிசனம் செஞ்சது கிடையாது அப்படின்னா இந்த முறை தவறாமல் சென்று தரிசனம் செஞ்சுவிட்டு வாங்க. நல்ல உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கும். அதே போல் தாங்க காஞ்சிபுரம் அத்திவரதரை தரிசிக்க தவறி இருந்தால் கூட இவரை சென்று நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வாங்களே, உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே உடனே நிறைவேறும். மேலுமே காஞ்சிபுரம் வரதராச பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய அத்திவரதர் பற்றி அனைவருக்குமே தெரியும். இவர் பார்த்தீங்களா 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்
பக்தர்களுமே குளத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய ரகசிய அறையிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு பக்தர்களுக்கு சுமார் 48 நாட்கள் காட்சி தருவார் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். முதல் 24 நாட்கள் சயன கோலத்திலும் அடுத்த 24 நாட்கள் நின்ற கோலத்திலும் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாரு. காஞ்சிபுரம் அத்திவரதர் கடைசியாக 2019ஆம் ஆண்டில் குளத்திலிருந்து வெளியே வந்து காட்சி அளித்தார். மீண்டும் இவரை தரிசிக்க வேணும் அப்படின்னா சுமார் 40 ஆண்டுகள் காத்திருக்க வேணும். அடுத்து 2059ஆம் ஆண்டு தான் குளத்திலிருந்து மீண்டும் வெளியே எடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலுமே அப்படி 2019 ஆண்டு குளத்தில் இருந்து வெளியே வந்த அத்திவரதரை தரிசிக்கும் வாய்ப்பை நீங்கள் தவறிட்டு இருந்தால் கூட மார்ச் 1ஆம் தேதி வரப்போகின்ற இந்த வாய்ப்பை தவற விட்டுருக்காதீங்க. மேலுமே காஞ்சிபுரத்தில் மட்டும் இல்லாமல் கும்பகோணத்திலுமே ஒரு அத்திவரதர் இருக்கிறாரு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பிரம்மன் கோவில் தெருவில் வரதராஜ பெருமாள் கோவிலானது இருக்குது. இந்த மூலவர் சந்நிதிக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பாதாள அறையில் அத்தி மரத்தாலான சுமார் 1.5 அடி உயரம் கொண்ட ஸ்ரீதேவி பூதேவி உடனாய் அத்திவரதர் சிலையானது வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த அத்திவரதர் சிலை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியில் எடுத்துக்கு வரப்பட்டு பக்தர்கள் தரிசனத்துக்காக வைக்கப்பட்டு மீண்டும் பாதாள அறைக்கு கொண்டு செல்லப்படுவாங்க. அதன்படி 12 ஆண்டுகளுக்கு பிறகு பாதாள அறையிலிருந்து எடுக்கப்பட்டு மார்ச் 1ஆம் தேதி முதல் சுமார் 10 நாட்களுக்கு பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி 1915ஆம் ஆண்டுக்கு பின் பல்வேறு காரணங்களால் இந்த சிலையானது வெளியே எடுத்து வைக்கப்படவில்லை. சுமார் 98 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2013ஆம் ஆண்டு இந்த சிலை வெளியே எடுக்கப்பட்டு பக்தர்களோட தரிசனத்துக்காக வைக்கப்பட்டாங்க. பின்னர் மீண்டும் பாதாள அறையிலிருந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. இந்த நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீதேவி பூதேவி உடனாய் அத்திவரதர் சிலையானது மார்ச் 1ஆம் தேதி வெளியில் எடுக்கப்பட்டாங்க. சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு பக்தர்கள் தரிசனத்துக்காக வைக்கப்பட்டு மார்ச் 10ஆம் தேதி வரைக்குமே இந்த சிலை பக்தர்கள் தரிசனம் செய்ய ஏற்பாடுமே செய்யப்பட்டிருக்காங்க. ஆகம விதிகளின்படி காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரைக்கும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரைக்குமே இது பார்த்திங்களா தரிசனம் செய்யலாம். தைலக்காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவைகளை பக்தர்களே செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பார்த்திங்களா அறநிலைத்துறையானது அதிகாரிகளுமே தெரிவிச்சிருக்காங்க. மிக பழமையான இந்த கோயில் இருக்கக்கூடிய அத்திவரதரை தரிசனம் செஞ்சாலே சகல தோஷங்களும் முற்பிறவி பாவங்களும் நிச்சயமாக விலகும். நினைத்த காரியங்கள் அனைத்துமே அப்படியே கைகூடும் அப்படிங்கிறது ஐதீகமாக கூட இருக்குது. மேலுமே தாயார்களோட இணைந்த கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த அத்திவரதரை தரிசிப்பது ரொம்ப ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. 2019ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் அத்திவரதரை தரிசிக்க தவறிருந்தால் கூட இப்போ இந்த வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கும்பகோணம் சென்று அத்திவரதரை தரிசனம் செஞ்சு விட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக காண முடியும். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த அத்திவரதரோட வரலாறு முதல்ல பார்ப்போம். ஆதியில் சிருஷ்டி மேற்கொண்ட பிரம்மதேவர் தன்னோட காரியம் செய்வனே நடைபெற காஞ்சியில் ஒரு யாகமானது செஞ்சார். தன்னை அழைக்காம யாகம் செஞ்ச பிரம்மதேவரிடம் கோபம் கொண்ட சரஸ்வதி தேவி யாகத்துக்கு வரலையாம். சரஸ்வதி தேவி இல்லாமல் பிரம்மதேவரால் யாகத்தை பூர்த்தி செய்ய முடியாது. எனவே தான் பிரம்மதேவர் சரஸ்வதி தேவிக்கு பதிலாக காயத்ரி, சாவித்ரி ஆகியவங்க துணையோட யாகத்தை தொடங்கியிருக்காரு. இதனால் சினம் கொண்ட சரஸ்வதி தேவி பிரம்மதேவரோட யாகசாலையை அழிக்க வேகமதி ஆறாக மாறி வெள்ளப்பெருக்கெடுத்து வந்தாலாம். பிரம்மதேவரோட யாகத்தை காத்த திருவுள்ளம் கொண்ட திருமால் நதிக்கு நடுவுல போய் சயன கோலம் கொண்டாராம். மேலுமே வெட்கிய சரஸ்வதி தேவி தன்னோட பாதையை மாற்றி கொண்டாலாம். இப்படி பிரம்மதேவரோட யாகமும் நிறைவு பெற்றதாம். தனக்காக வந்து யாகத்தை காத்த பெருமாளோட கருணையை எண்ணி நெகிழ்ந்த பிரம்மதேவர் பெருமாளை பணிந்து தொழுந்தாராம். தேவர்களும் பெருமாளை வணங்கி வரங்களை கேட்டாங்களாம். அவங்க விரும்பிய எல்லா வரங்களையும் கொடுத்ததுனால தான் பெருமாள் வரதர் அப்படிங்கிற திருப்பெயருமே கொண்டிருக்காராம். ஒரு சித்திரை மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் பெருமாள் தேவர்கள் அனைவருக்கும் புண்ணிய கோடி விமானத்தில் சங்கு சக்கரம் கதை தாங்கிய திருக்கோலத்தில் காட்சி தந்தார். எனவே தான் அதே நாளில் பிரம்மதேவர் தனக்கு தரிசனம் தந்த பெருமாளோட திருவடிவத்தை அத்தி மரத்தால் வடித்து வழிபட்டாராம். இப்படி தான் அத்திவரதர் மண்ணுலகில் எழுந்தளிக்காராம். பிரம்மதேவரால் உருவான இந்த அத்தி மர வரதராஜரை தேவலோக யானையான ஐராவதம் தன்னோட முதுகில் சுமந்தது. பின்னர் பார்த்திங்களா ஐராவதம் சிறு குன்றாக உருமாறி அத்தி யானைகிரி மேலுமே வேலமலை அப்படிங்கிற ஒரு பேருமே பெற்றதாம். அதே மாதிரி தான் அத்திக்கிரியில் எழுந்திருக்கக்கூடிய பெருமாள் ஞானியர்களுக்கும் தேவர்களுக்கும் வேண்டும் வரங்களை எல்லாமே வேண்டியபடியில் அருள் புரிந்து வந்தாராம். பின்னர் ஒரு முறை பிரம்மதேவர் அத்திவரதரை முன்னிறுத்தி ஒரு யாகம் செஞ்சாராம். யாகத்தீயின் காரணமாக அத்திவரதர் பின்னப்பட்டு விட்டாராம். பிரம்மதேவர் பதறி போனாராம்.
வேறு எந்த வடிவத்திலும் பெருமாளை உருவாக்க முடியாத சூழல்ல பிரம்மா திருமாலை வேண்டினாராம். அவருடைய ஆலோசனையின்படி அத்திவரதில் கோயில் இருக்கக்கூடிய 100 மண்டபத்துக்கு வடக்கில் இருக்கக்கூடிய 2 திருக்குளங்களில் தென் திசையில் உள்ள நீரழி மண்டபத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மற்றொரு மண்டபத்தில் வெள்ளி பேழையில் சயன கோலத்தில் வைத்தாராம். மேலுமே யாகத்தீயில உஷ்ணமான பெருமான் கலியுகம் முழுக்க இந்த அமிர்த சரஸ் அப்படிங்கிற ஒரு ஆனந்த புஷ்பகரணி திருக்குளத்தில் குளிர்ந்த நிலையில் இருப்பார் அப்படின்னும், இதனால தான் எந்த காலத்திலுமே இந்த திருக்குளம் வற்றாது அப்படின்னும் பிரம்மதேவருக்கு சொல்லப்பட்டதாம். அத்திவரதர் திருக்குளத்துக்கு அடியே சென்றதும் பழைய சீவரம் அப்படிங்கிற ஊரில் இருந்த தேவராஜ பெருமாள் அத்திகிரிக்கு அருள வந்தாராம். இந்த ஆலயத்தில் பெருமாளை ஐராவதம் யானையே மலையாக நின்று தாங்குவதாக ஐதீகம். எனவே தான் இந்த திருக்குளத்துக்கு அத்திகிரி அப்படிங்கிற பெயருமே இருக்கான். பெருமாளோட துணை கொண்டு யாகத்தை பூர்த்தி செஞ்ச பிரம்மனுக்கு யாக குண்டத்திலிருந்து புண்ணிய கோடி விமானத்தோட பெருமாள் தோன்றி அருள் செஞ்சாராம். இப்படி பிரம்மனோட யாகத்திலிருந்து 16 கைகளோட சங்கு சக்கரம் தாங்கியபடி சுதர்சன ஆழ்வார் தோன்றினாராம். இவரே இந்த ஆலயத்தோட பிரதான மூர்த்தியாக இருக்கிறாராம். இவரை வழிபட்ட பிறகு மூலவரான வரதராஜ பெருமாளை பக்தர்கள் தரிசனம் செய்வாங்க. இப்படி தான் அத்திவரதரானவர் உருவானாராம். என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் யுவர்ஸ். தேங்க்யூ.